வெல்கம் டு பிரதீப் ஃபார்ட்டி. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஆதி கவிச்சந்திரன் இயக்கத்துல தல அஜித் நடிச்ச குட் பேட் அக்லி இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம பிரதீப் ஃபார்ட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. குட் பேட் அக்லி இந்த படத்தோட கதைகள் என்ன கேட்டீங்கன்னா, அஜித் வந்து பாம்பேல ஒரு பெரிய ரவுடி தாதாவா இருக்காரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அப்போ அவர் போய் பார்க்க போகும்போது த்ரிஷா வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து குழந்தைய பார்க்காத, நீ வந்து பண்ண தப்புக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வா, நல்லபடியா திருத்தி வா, அப்படின்னா தான் என் குழந்தைய பார்க்க முடியும்னு சொல்லி அஜித்தை வந்து அனுப்பிவிட்டுறாங்க. ஸோ இதனால வந்து அஜித் வந்து ஜெயிலுக்கு போறாரு. அஜித்தோட பையனோட 18வது பிறந்த நாளுக்காக அஜித் தன் பையனை பார்க்க போகும்போது அங்க ஒரு பிரச்சனை ஆயிடுது. என்னடான்னு சொல்லி பார்க்கும்போது அஜித்தோட பையனை ட்ரக்ஸ் கேஸ்ல அரெஸ்ட் பண்ணிட்டு போயிறாங்க ஸ்பெயின்ல. ஸோ இதனால வந்து அஜித் வந்து பாம்பேல இருக்கிற ரவுடியா பண்ணான்னு சொல்லி தேடும் போது இல்ல, இது வந்து வேற ஒருத்தன் பண்ணான்னு சொல்லி ஸோ அர்ஜுன் தாஸை கண்டுபிடிச்சாரா, அவன் பையனை ஜெயிலிருந்து வெளியிட்டு வந்தாரா, ஸோ அவன் பையனும் அஜித் மீட் பண்ணாரா, இதுதான் அந்த படத்தோட கதைக்களமாவே இருக்குது. ஸோ இந்த படத்தோட பிளஸ் பத்தி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அஜித்தோட ஆக்டிங். உண்மையாலுமே அவர் வயசுக்கு வந்து இத்தனை ஸ்டண்ட் பண்ணி இவ்வளவு ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல நடிச்சதே ஒரு பெரிய விஷயம். அதுக்காக வந்து இவ்வளவு நாள் ஒதுக்கி பண்ணதே ஒரு நல்ல விஷயம். அதனால அஜித் ரசிகருக்கு ஒரு பெரு விருந்தாவே இருக்குது. அதே மாதிரி ஆதி கவிச்சந்திரனோட கதைக்களம். ஒரு கேங்ஸ்டரோட படம் எப்படி கொடுக்கணுமோ அந்த மாதிரி ஓப்பனிங் சீன்ல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் நம்ம ஒரு பதட்டத்திலேயே உட்கார வச்சிருக்காரு. அது ஒரு நல்ல விஷயமாவே இருக்குது. சினிமாட்டோகிராஃபி. இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி யாருன்னு கேட்டீங்கன்னா அபினந்த் ராமானுஜம். இவர் வந்து உண்மையாலுமே இந்த படத்துக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்கு சினிமாட்டோகிராஃபி சூப்பராகவே பண்ணியிருக்காரு. ரொட்டேஷன் ஷாட்ல வச்சிருந்தார். உண்மையிலே தரமான சீன் சீக்வன்ஸாட்டா இருக்கட்டும். ஒவ்வொரு சீக்வன்ஸ் அஜித்தோட ரசிகருக்கு பெரு பூஸ் பம்பையும் கொடுத்திருக்காருன்னு சொல்ல வரலாம். அதே மாதிரி மியூசிக், ஜி பிரகாஷ் குமார். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஜி பிரகாஷ் குமார் மியூசிக் இப்ப வரைக்கும் சூப்பராகவே இருக்குது. பட் என்ன பிரச்சனை, ஜி பிரகாஷ் குமாரோட மியூசிக் சூப்பரா இருந்தாலும் மக்கள் ரீதியா ரொம்ப ரீச் ஆக மாட்டேங்குது. என்ன ரீசனே தெரியல. ஆனா உண்மையிலேயே ஜி பிரகாஷோட மியூசிக் சூப்பராகவே இருக்குன்னு சொல்லணும். அதே மாதிரி இந்த படத்துல த்ரிஷா ஆகட்டும், பிரபு ஆகட்டும், அர்ஜுன் தாஸ் ஆகட்டும், முக்கியமா கெஸ்ட் ரோல்ல வந்த யோகி பாபு ஆகட்டும், கிங்ஸ்லி ஆகட்டும், இவங்களோட ரோல் வந்து கரெக்டா கணக்கச்சிதமாவே பண்ணிருக்காங்க. அதே மாதிரி பிரசன்னாவும் தன்னோட ரோலுக்கு உண்டான கேரக்டர் கரெக்டாவே பண்ணிருக்கான்னு சொல்ல வரணும். இந்த படத்துல மைனஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொல்ற விஷயம்னா, அஜித்தை வந்து ஓவர் பில்டப் பண்ணதான் ஏகே ஏகே ஏகேன்னு சொல்லி ஒரு 40 நிமிஷம் பாத்தீங்கன்னா ஏகே காட்டுறதுக்கு ரொம்ப பூஸ்பம் பண்ணாரு. அது ஏகே ஃபேன்ஸ்க்கு ஓகே. ஆர்டினரி ஃபேன்ஸை பார்க்கும்போது என்னன்னா ரொம்ப பொறுமை இழக்க வேண்டியதா இருக்கு. அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது. அதே மாதிரி கேங்ஸ்டரை காட்டும்போது அவரு ஏகே தெரியுமா ஏகே தெரியுமான்னு சொல்லும் போது ஏகே பத்தி ஃபுல்லாவே சொல்லிட்டாங்க. இன்னும் என்னடா ஏகே பத்தி சொல்லணும். பல நெட்வொர்க் கூட ஒரு கனெக்டா இருக்காரு. ப்ரொஃபசர் மணிஷ் ப்ரொஃபசர் அவர் கூட எல்லாம் கனெக்டா இருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது டேய் நம்புற மாதிரி சொல்லுங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நிறைய சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா அந்த படத்துல நம்பகத்தன்மை இல்லாத சீக்வன்ஸா தான் இருக்குது. ஜெயிலுக்குலாம் என் பையன் கூட போன் பேசுற சீக்வன்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி அவரோட பலத்தை பயன்படுத்தி ஜெயில இருந்து வெளிவர சீக்வன்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் வந்து படத்துக்கு ஓகே, நம்ம பாக்குற ரியல் லைஃபுக்கு வந்து சத்தியமா இது செட்டே ஆகாது. இவர் கேங்ஸ்டரா பண்ண விஷயம் நல்லாவே இருந்தாலும் ரொம்ப பில்டப் பண்ணி அவரோட கேரக்டரை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க. அதுதான் பாக்குறதுக்கு கொஞ்சம் மைனஸாவே இருக்குது. அதே மாதிரி இந்த படத்துல அஜித்தோட பழைய படங்களாகட்டும் பாடல்களாகட்டும் ரெஃபரன்ஸா வச்சிருந்தாலும் ஒரு 2-3 இடத்துல வச்சிருந்தா ஓகே. ஆனா இந்த படத்துல என்ன பண்ணிருக்காங்க, டைலாக் ரெஃபரன்ஸ் வச்சு 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 நம்மளுக்கே சலிச்சு போச்சு பாக்குறதுக்கு. அந்த ஒத்தர சாங்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங்ல அர்ஜுன் தாஸ் டான்ஸுக்கு ஓகே, பட் கிளைமேக்ஸ் ஏன் வச்சாங்கன்னே தெரியல. மொத்தத்துல இந்த படத்துக்கு போலாமா வேண்டாமா, என்னடா சொல்ல ஒரு பிரதீப்னா, உண்மையாலுமே அஜித் ரசிகர்களுக்கு இந்த படம் வந்து ஒரு சமர்ப்பணம். விடாமுயற்சி பட தோல்விக்கு அப்புறம் இந்த படம் நல்ல ஒரு ஹிட்டான படமா தான் அமைய போகுது. பட் என்னன்னா ஆர்டினரி ஆடியன்ஸா பார்க்கும்போது வந்து ரொம்ப ஓவர் பில்டப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் வருது. ஸோ இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் என்னன்னா 5/3. ஸோ இந்த மாதிரி மூவி ரிலீஸ் ஆகட்டும், ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகட்டும், ட்ரீ ரிலீஸ் ஆகட்டும் உங்களுக்கு வேணா மறக்காம பிரதீப் ஃபார்ட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா.